காலைமலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் இருக்குது மாஞ்சோலை. இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய குளுமை கொலு இருக்கக்கூடிய ஒரு மலைவாச ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். எங்கு பார்த்தாலும் பசுமை. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது மாஞ்சோலை. முண்டந்துறை புலிகள் காப்பகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிக அற்புதமான இந்த மாஞ்சோலை இப்படித்தான் ஆரம்பத்தில் இருந்ததா அப்படின்னா இல்லைங்க. இந்த பாம்பே ஃபார்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷனுங்கிற ஒரு நிறுவனத்துக்கு 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்ட இடம்தான் இந்த மாஞ்சோலை. அப்போது ஜமீன்தாரி முறை இருந்தது. அப்போது சிங்கம்பட்டி ஜமீன் அவங்களுக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இந்த இடத்துல வேலை செய்வதற்காக தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கேரளாவினுடைய சில பகுதிகளிலிருந்து உழைக்கும் தொழிலாளர்கள் கொண்டு வரப்பட்டு காடாக இருந்த இந்த பகுதி சமப்படுத்தப்பட்டு அங்கே தேயிலை பயிரிடப்பட்டு தேயிலை தோட்டமாக மாற்றப்பட்டது. நம்ம நாடு சுதந்திரமடைந்த பிறகு ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது. ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டவனும் அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஜமீன்தாருக்கு கொடுக்கணும், அதன் பிறகு மீதியை நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறை இருந்தது. ஜமீன்தாரி முறை ஒழிக்க விட்ட பிறகும் கூட அவர்கள் தங்களுடைய குத்தகையை அவங்க மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு வழங்கப்பட்ட 99 ஆண்டுகள் வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வாதாடி வெற்றி பெற்று 99 ஆண்டுகள் வரைக்கும் இருக்க உரிமையை பெற்றுட்டாங்க. அந்த மக்களுடைய வாழ்க்கை என்பது இரத்தம் கலந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய போராட்டமான ஒரு வாழ்க்கை. அட்டை பூச்சிகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு இடம். எப்போதுமே ஒரு மருத்துவ வசதியோ அல்லது அவங்களுக்கான எந்த வசதியும் இல்லாத சூழலில் மிக மிக குறைவான வேலைக்கு பணிக்கு அவங்க அமர்த்தப்பட்டாங்க. ஊதியம் மிகவும் குறைவு. அதில் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வரலைன்னா அந்த ஊதியம் கூட கிடைக்காது. அப்படி சூரியன் உதிக்கும் போது வேலைக்கு வரணும், சூரியன் மறையும் போது போகணும். அப்படி மிக கடுமையான முறையில் வேலை வாங்கப்பட்டார்கள். 5 தலைமுறையாக அங்கே வாழ்ந்த மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இப்போது அவங்க கொன்ன அந்த 99 ஆண்டுகள் முடிவடைவதற்கு முன்னாடியே 2028 தான் முடியுது. அதுக்கு முன்னாடியே அந்த இடத்த காலி பண்ணணும்னு அந்த நிறுவனம் முடிவு செஞ்சு அந்த குத்தகைக்கு வழங்கப்பட்ட இடத்த அரசாங்கத்தில் ஒப்படைச்சிட்டு வெளியில் போகணுன்னு முடிவெடுத்திருக்காங்க. அதனால் அங்கே வேலை பார்த்த அந்த மக்கள், அங்கே இருந்த ஒரு மக்கள், அவங்களும் அந்த பகுதியிலேருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் இந்த மக்களுக்காக, இந்த மாஞ்சோலைக்காக கொடுத்த அந்த மக்கள் இன்றைக்கி ஒரு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க அந்த மக்கள் வாழுகிற போது அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியமும் ரொம்ப குறைவு. அவருடைய வாழ்க்கை தரமும் அவ்வளோ பெருசாக எதுவுமே மாறலை. அந்த நிறுவனம் அந்த அளவுக்கு அவர்களுக்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தாங்களா அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா, இந்த தேயிலை எஸ்டேட்டை அரசாங்கமே எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் அது முண்டந்துறை புலிகள் காப்பகம் அப்படிங்கிறதுனால அந்த இடம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால அங்கு மக்கள் இருக்குவதற்கான அனுமதி இன்றைக்கி வனத்துறை வழங்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த இடத்த விட்டு அவங்க காலி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய ஊதிய உயர்வுக்காக அவங்க போராடிய அந்த போராட்டமாக இருக்கட்டும், அதன் பிறகு அவங்க எடுத்த பல போராட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போராட்டத்திலே தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி வலி நிறைந்த ஒரு இடமாகத்தான் அந்த மாஞ்சோலை இன்றைக்கும் இருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.